வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். ஆ தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுறேன். அதனால அ தஞ்சை பெரிய கோயிலை பற்றியும், தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றியும், முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றம் பற்றியும் இந்த 3 நிறுவனங்களும் அ இங்கே இருப்பதால், அத பற்றியும் பேசி, இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத அ எப்படி ஒரு தமிழ் தேசிய மரியாதையில் முடிவு எடுப்பது என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு செய்தியை நான் சொல்லியாகணும். இது உலக ஆளும் முறைமை அப்படின்னு ஒரு முறைமை இருக்கிறது பற்றிய பதிவு இது. இப்போ உலகை ஆளக்கூடிய அந்த ஆட்சி முறை மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு மாறி சில காலம் ஆயிட்டதுனால, நாம இதுல தமிழர்கள் தங்களுடைய மரபொழிப்பட்ட அறிவை எப்படி ஒப்பிட்டு பார்த்துக்கிறாங்க, எப்படி புதுப்பிச்சுக்கிறாங்க, எப்படி அதில புத்துயிர்ப்பு பெறாங்கங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அதான் இந்த பதிவோட சிறப்பு. போன பதிவுல நான் சொன்ன செய்தி முழுமையா இல்ல. அதனால அத சுருக்கமா நான் இணைச்சுட்டு, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதையும் அ யாம் தமிழர் செயற்களத்தின் சார்பாக சொல்லிற முடியும். அது ஒரு வல்லுனர் குழுவும் நட்பு வட்டம் தான். ஆனா இந்த பதிவு பின்வாங்காது. சரி. அது இதுதான். ஆ புறநானூற்று பாடல் 185 இப்படி இருக்கு. உலகாளும் முறைமை அப்படின்னே அது அது குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது சில செய்திகள் வந்து அங்க குறிப்பா இருக்கிறதையும் பதிப்பாசிரியர்கள் அதில பதிப்பிச்சுருவாங்க. அது அவங்களுடைய கருத்து கிடையாது. சுவடியில அப்படி இருக்கு. அ எடுத்துக்காட்டா, இது சங்கப்பாட்டு அப்படின்னு இருக்கும். அது என்ன சங்கப்பாட்டுன்னு பார்த்தா, அப்படி எழுதுற மரபு ஒண்ணு இருக்கு. ஆ இது பலரும் யோசிக்காத செய்தி. அதுல இது உலகாளும் முறைமை அப்படின்னு குறிப்பிட்ட இடத்துல, "கால் பார் கோத்து ஞாலத்து இயக்கும் காவற் சாகாடு உகைப்போன் மானின் ஊறு இன்றாகி ஆறு இனிது படுமே." இத நான் போன பதிவுல சொல்லல. அந்த மானின் அப்படின்னு இருக்கே, அந்த 3 சுழி போட்டு, அது என்னன்னா, அந்த மாண்பினை செய்து அப்படின்னு பொருள். ஆ அந்த காவற்சாகாடு உகைப்போன் அப்படின்னா, உகைத்தல் அப்படின்னா, அது ஊக்கப்படுத்துதல் அல்லது உய்த்தல் அல்லது செலுத்துதல் அப்படின்னு பொருளாகுது. இதுல இந்த காவற்சாகாடுன்னு சொல்லி ஒரு தேர் சக்கரம் போல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தேர் ஓட்டுறதே எடுத்துக்கோமே, "தச்சன் செய்த சிறுமாவையம் ஊர்ந்து என்புறார் ஆயினும் ஈர்ந்து என்புறும் இளையோர் போலங்கிற" மாரி அது ஒரு தேர் போல. அந்த தேர வந்து நேர்கிழக்குல செலுத்துற மாரி இந்த பூமிய நேர்கிழக்குல செலுத்தணும். அப்படி செலுத்தக்கூடியவன் அத அந்த அந்த வினை வந்து மாண்வினைன்னு சொல்றான். அவன் மானின் ஊறு இன்றாகி ஆறு இழிபடும். ஊறு வராது. துன்பம் வராது. அப்படி அவன் செய்யலேன்னு வைங்களேன், என்ன ஆகும்ன்னு சொல்றாங்க. "உய்த்தல் தேற்றான் ஆயின்" இன்னைக்கு மாதிரி. இன்னைக்கு வந்து எவனுக்கும் உய்த்தல் தேற்றலே கிடையாது. உய்ய கொண்டான் ஒருத்தனுமே கிடையாது இங்க. எல்லாமே பொய் கொண்டானா தான் இருக்கான். "உய்த்தல் தேற்றான் ஆயின் வைகளும் பகைக்கோள் அல்லற்பட்டு மிகப்பல் தீநோய் தலைத்தலை வருமே." தலைத்தலை வரக்கூடிய நோய், அந்த தீநோய் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆக எப்பேர்ப்பட்ட மண்ணிலிருந்து பேசுறோம்? எப்பேர்ப்பட்ட நிறுவனங்கள் நமக்கு பின்புலமா இருக்கு? எப்பேர்ப்பட்ட அறிவுரை உள்ள இலக்கியங்கள், செவ்விலக்கியங்கள் நம்மட்ட இருக்கு. இத பத்தி யாருமே பேசுறது இல்ல அப்படின்னா, அப்ப அறிஞர்களுக்கு என்ன மூளையில புற்றுநோய் வந்திருக்கா? அப்படி கூட நம்ம ஐயப்படலாம். இந்த பாடல் இந்த செய்திய சொல்லுது. இத நான் புதுப்பிச்சுட்டு, இத இன்னும் புரியலைங்க. அதெல்லாம் வந்து சும்மா கற்பனை அப்படின்னு கூட ஒதுக்கிட்டு போறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக. 10 பாடல் 25 அந்த முடியிற இடத்த மட்டும் சொல்றேன். முதல்ல பார்த்தாக்க நொறுங்கிருவோம். "கடும் பாரி கதழ் சிறகு அகைப்ப நீ நெடுந்தேர் ஓட்டிய பிறர் அகன்றலை நாடே." அதாவது ஒரு நிலத்த வந்து அவன் போரிட்டு வென்று அது திருத்தகுதி உடையதா மாத்துறான். மாத்துன பிறகு அது கடும் பாரி, பாரிங்கிறது இந்த இடத்துல நேர்கிழக்கு. கடும் பாரி கதழ் சிறகு அகைப்ப. அது மிக விரைவாக சிறகசைத்து போய்க்கிட்டு இருக்கு. அப்ப நீ நெடுந்தேர் ஓட்டுனாய்ங்கிறான். ஏன் நெடுந்தேர்? நெடுந்தேர்ங்கிற சொல்லே தூசி, உச்சி, உலக உச்சி. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா, பொதிகை இங்க இருக்குங்கிறது தான். உலகிற்கு ஆணியாக பலதொழ பல்வையின் நின்ற குன்றம். கைதொழும் மரபின் கடவுள் சான்ற செய்வினை. இந்த கைதொழுதல் தொழும் மரபு அப்படிங்கிறதே 3ஆம் பிறை தொழுதல் தாங்க. இந்த தலைநாள் பற்றிய அறிவைத்தான் அரசுருவாக்கத்துல ரொம்ப பெருசா பேசுறாங்க. அது தமிழ் புத்தாண்டோட தொடர்பு. அதுல அறிவு இல்லைன்னா நீங்க அரசு உருவாக்காதீங்க. ஒரு ரவுடி ராஜ்யம்னா வச்சுக்கிட்டு போங்க. இது ரவுடி எலெக்ஷன் அது வரக்கூடியது. கொஞ்சமாவது அறம் வேணும் இல்லையா? அதனால இந்த பதிவுல நம்ம இத பற்றி பேசுறோம். இது இந்த இது புறநானூறு 185ஆம் பாடலையும், 10 25ஆம் பாடலையும் நீங்க இணைச்சு பார்த்தீங்கனாலே, இது பொருள் புரிஞ்சிரும். இது வையகம் மலர்ந்த தொழில்முறை அப்படிங்கிறார். அது அழியாது. சான்றோர் மெய்மறைன்னு ஒருத்தன் வரான். ஆக இந்த அறிஞர்கள வந்து அரசர்கள் வேலியிட்டு காப்பாற்றினா தான் பேசுவாங்க. இல்லைன்னா பேச மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்க நிலைமையில இந்த தேர்தல் நேரத்துல கூட பேசாம, இனி பேசாமலே போய் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு.
ஆனால் அவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது கொஞ்சம் நறுக்குன்னு உங்களுக்கு குத்தணும் அப்படிங்கிறதுனால நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். இதில் நான் இந்த 3 நிறுவனங்கள் சொன்னேன். இந்த 3 நிறுவனங்களும் இன்னைக்கு முடங்கி கிடக்குது. அதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்ல. இத பற்றி தஞ்சாவூர்ல இருந்து பேச ஒரு ஆளுமையான ஒரு அறியப்பட்ட நபர் அப்படின்னா, ஐயா மணியரசன் அவர்கள சொல்லலாம். ஏன்னா, அவர்களுடைய அந்த பார்வை எங்களை போன்றோரை அ வழிகாட்டி இருக்கு. இல்லைன்னா நான் இது பேசுறவனே கிடையாது. வேற எங்கேயாவது ஒரு ஒப்பந்த பணிகள் பார்த்துட்டு போகக்கூடியவன். இத நான் பேசிட்டு இருக்கேன். இதுல பிழை இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது என்னுடைய பார்வையில இருந்து நீங்க அத பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கணுங்கிறனால சொல்றேன். அவர் யாருக்கு ஓட்டு போட சொல்றாருன்னா, தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சி. இப்பதான் அவர் புதுசா ஒரு அடைமொழி குடுத்திருக்கிறார். அதாவது ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றது. இந்த அளவுக்கு இவர கொண்டு வரதுக்கே பெரும்பாடு. போன தேர்தல் வரைக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாருன்னு நெனைக்கிறேன். நான் கூட ஏன் 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 அப்படி மயக்க ஊசி போடுறீங்கன்லாம் கூட கேட்டிருக்கேன். அப்புறம் எப்படி அந்த ஓட்டு அரசியல்ல தமிழர்கள் வந்து தங்களுடைய பொலிவை காட்ட முடியும்? இப்ப அந்த பொலிவை காட்டுற நேரம் வந்துருச்சு. அதனால இந்த தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாரு. இந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க அப்படின்னா, அ அம்மாபேட்டை கிருஷ்ணகுமார். அவரு புலவர் தமிழ்ச்சேரனார் அவருடைய திருமகனார் அப்படின்னு சொல்றாங்க. அவரு அந்த தஞ்சாவூர் மொழியில நல்லா அழகா பேசுறாரு. ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவருங்கிறார். சிவப்பா இருக்கிறாரு. ஆனா நறுக்குன்னு ஒரு சிவப்பு பொட்டு வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயந்து வருது. இருந்தாலும் இந்த வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு அமைப்பு வந்து நாம் தமிழ் கட்சியோட சேர்ந்த பிறகு இவங்க இந்த பொட்டு பற்றியெல்லாம் அவங்க வர்றாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க இந்த தமிழ் புத்தாண்டுல தெளிவான எந்த முடிவையும் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு பின்னடைவு தான். அது ஏன் அவங்க செய்யலைங்கிறது அது அவங்க தான் விளக்கணும். அவருக்கு ஓட்டுப்பட சொல்லி ஐயா மணியரசன் சொல்றாங்க. யாம் தமிழர் செயற்களமும் அதை வழிமொழிகிறது. எந்த அடிப்படையிலன்னா, இந்த 3 நிறுவனங்கள் ஒத்துழைப்பு தரணும். அதுல நெடுமாறன் வந்து அவருக்கு தடுமம் பிடிச்சிருக்கு போல. அவரு தடுமாறி திமுக மேடையில நிக்கிறாரு. அது ஏன்னு தெரியல. அ அது அவருக்குன்னு உள்ள வட்டம் வந்து அத தலையாட்டும். நாங்களும் அவர் மேல மதிப்பு உள்ளவர்கள் தான். ஆனா இப்ப அத பேச விரும்பல. அது வேண்டாம் விட்டுருங்க. அதனால இந்த அ கிருஷ்ணகுமார் ஐயா, புலவர் கிருஷ்ணகுமார். அவர் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னார். அது ஒரு அறிவு நேர்மை. நான் புலவன் இல்லை. ஆனா என்னை புலவர்ன்னு சொல்றாங்க அப்படின்னாரு. நாம் தமிழர் கட்சியில அந்த மாரி சொல்றது வழக்கம். எனக்கு அது தெரியும். ஏன்னா அவங்க தங்களிடத்தில் நெருங்கி வர்றவங்கள தான் அவங்க வந்து தொடர்புல வச்சிருப்பாங்க. இவங்க பலரையும் தேடி போறது எல்லாம் அவங்களுக்கு ஒத்து போகல அப்படின்னு தெரியுது. இந்த கிருஷ்ணகுமார் அவங்களுக்கு ஒரு 100 தமிழறிஞர்கள தஞ்சாவூர்ல தெரியுமா? அல்லது 100 தமிழறிஞர்களுக்கு அவர தெரியுமா? அப்படின்னு கேட்டா, வாய்ப்பு இருக்கு. தெரியும் தான். அ தமிழ் என்றாலே இன்றைக்கு அது அந்த புத்துயிர்ப்பு தஞ்சாவூர்லேருந்து வரணும் அப்படிங்கிறது விதி. "உள்ளதெல்லாம் உயர் உள்ளல்" அப்படிங்கிற பெருநோக்கத்தோடு தொடங்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகம் இன்றைக்கு அ உலகத்திற்கே வழிகாட்ட காத்திருக்கிறது. அடுத்த அரசை அது ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதே நிலை தான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இருக்கு. எப்படா கவுத்து விடுவானுங்க அப்படிங்கிற நடுக்கத்துல அந்த கோயில் இருந்தது. 2010ஆம் ஆண்டுல அ ஒரு ஆழ்துளை கிணறு போட்டாங்க. அப்ப ஐயா மணியரசன் அவர்கள் தான் போயிட்டு அதட்டுனாங்க. "யார் இந்த கோயில் இன்ஸ்பெக்டர்?" அப்படின்னு கேட்டாங்க. தடை வாங்குனாங்க. தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காக அவங்க போனாங்க. அது அவரு தொடங்கிய அமைப்பு இல்ல. ஆனா தொடர்ந்து எடுத்த அமைப்பு. அதே மாரி தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு இடர்பாட்டுல சிக்கும்போதும், தமிழ் பல்கலைக்கழக பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு போட்டு, அதையும் ஒரு எதிர்ப்பு குரல் குடுத்தாங்க. அ சித்திரை தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னதையும் எதிர்த்திருக்கிறாங்க. தவறுன்னு சொல்லியிருக்காங்க. தை தான்ங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா, அந்த தைக்கு உரிய நாள் அப்படிங்கிறது வல்லுனர்கள் பேசுறதுனால அவரு பேசல. நாங்க வந்து வல்லுனர்களின் பக்கம் பார்வையில இருந்து தான் நாங்க பேசிட்டு வரோம். நானும் ஒரு துறை சார்ந்து பேசுறேன். ஆனா மற்றவங்க திறனாய்வு செய்தா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில இன்னும் 5 நாள்ல என்ன பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு அமாவாசைன்னு அகத்திக்கீரை வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு அமாவாசை இல்ல. நாளைக்கு தான் அமாவாசை. இப்ப நாளை மறுநாள் 19ஆம் தேதி மாலையில போன மாதம் இஸ்லாமியர்கள் பார்த்தது போல இந்த முதல் பிறையை நீங்க எதிர்பார்க்கணும். குறிப்பா தமிழ் தேசியர்கள் எதிர்பார்க்கலாம். நாங்க பார்க்கிறோம். பார்த்து சொல்றோம். பகிர்ந்துக்கிறோம். வெளிப்படையாவே சொல்றோம். அந்த முதல் பிறை அந்த முதல் பிறை மட்டும் பார்த்துட்டு அவங்க நோன்பு எல்லாம் முடிச்சுக்குவாங்கல்ல. அந்த மாரி நாங்க முடிக்க மாட்டோம். மறுநாள் 2ஆம் பிறைய பார்ப்போம். முதல் நாள் முதல் பிறை அளவுல இருந்ததா? 2ஆம் நாள் 2ஆம் பிறை 2ஆம் பிறை அளவுல இருந்ததான்னு பார்க்கிறோம். பார்த்துட்டு 3ஆம் நாள் 3ஆம் பிறை உரிய ஏர்வண்ணம் காட்டியதா? ஏர்வண்ணம் பெருந்தகை நோக்கன்னு அந்த காலத்துல நம்முடைய அரச மரபு வல்லுநர்கள், அரசர்கள் எப்படி பார்த்தாங்களோ, அதே முறையில பார்க்கிறோம். இது 3ஆம் பிறை. இது செவ்விதா இல்லையா? அப்படின்னு வல்லுநர்களை கேட்கிறோம். கேட்ட பிறகு மறுநாள் காலையில மாதம் பிறக்குது அப்படிங்கிறத அறிவிச்சு, அது எந்த மாதம் அப்படிங்கிறதை வானவியல் அடிப்படையில சொல்லும். அந்த வகையில இது வைகாசி பிறக்குது. அப்ப இந்த 22ஆம் தேதி அன்னைக்கு
ஆளுக்கு ஒரு ஸ்டெர் தாங்க பிடிச்ச இடத்துல ஓங்கி அடிச்சுட்டு மறுநாள் போய் கிருஷ்ணகுமார் ஐயாவுக்கு ஓட்டு போட்டுருங்க. தஞ்சை மக்கள். தஞ்சாவூர்ல யார் இருக்கிறாங்க? எனக்கு ரொம்ப தெரியல. ஆனா இங்க நெறைய படிச்சவங்க இருக்காங்க. மருத்துவத்துறை இங்க ஒரு ஆளுமையோட இருக்கு. நிறைய மருத்துவர்கள் உயர் மருத்துவம் செய்றாங்க. நிறுவனங்கள் இருக்கு. அது சார்ந்த ம் மருந்தகங்கள் அதெல்லாம் இருக்கு. அதிலே நாட்டு வைத்தியர்கள், அந்த நாட்டு மருந்து, அந்த இயற்கை உணவு முறை நம்மாழ்வார் வழியில இயற்கை உணவு முறைய பின்பற்றக்கூடியவர்கள். இவங்க எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ் தேசியர்களா இருக்கிறாங்க. அத நான் பார்த்த வரைக்கும் அப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டேன். தற்சார்பு வாழ்க்கை நோக்கி வரக்கூடிய எல்லாமே தமிழ் தேசிய வாழ்க்கைக்கு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நான் சொன்ன அந்த 3 நிறுவனங்கள் மீது மதிப்பு இருக்குங்கிறனால, இவருக்கு நம்ம ஓட்டு போடலாம். நான் மத்தவங்கள பத்தி சொல்லல இப்ப. அது வேண்டான்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது போட்டா என்ன ஆகும்னா, இந்த 3 நிறுவனம் காணாம போயிடும். அதனால அத விட்டுட்டேன். ஏன்னா இந்த 3 நிறுவனங்கள வச்சு தான் நான் பேசுறேன். அ அவருக்கு ஓட்டு போடுவோம். அது சிறிய தொகுதியா தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு ஓட்டும் மதிப்புமிக்கது. அதனால நீங்க ஒரு ஓட்டு மட்டும் போடுங்க. ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஆனா, நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி, அது ஒரு 10 ஓட்டு. 10 10 முத்து முத்தா, கொத்து கொத்தா. இதுவரைக்கும் நான் தஞ்சாவூர்ல தான் எனக்கு ஓட்டு இருக்கு. நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டுட்டு இருக்கிறேன். சொல்றதில்ல. என்னை யாராவது கேட்டு வந்தா கூட எங்கள்ட்டலாம் வராதீங்க தம்பி. வேற யார்ட்டயாவது அந்த நேரத்த நீங்க நல்லபடியா பயன்படுத்துங்க. அப்படின்னு நான் சொல்லிருவேன். அ ஓட்டு அரசியலில் அந்த கட்சி ஆட்சி அமைக்கணும். ஆனா, அவங்க என்ன செய்யணும்னா, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு தான் பேசணுமே தவிர, அத இன்னொரு தொனியில போயிட்டு நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு பேசக்கூடாது. அதுவும் ஒரு கலைஞராக இருந்து அவர் பேசுறதுல வருத்தம் இருக்கு. அது அது திறனாய்வுக்குரியது. அத அவரு ஒரு நேரம் வந்தா திருத்திக்குவார்ன்னு எதிர்பார்க்கிறோம். ஆக தஞ்சை தொகுதியில அந்த அ அம்மாபேட்டை கிருஷ்ணகுமார். புலவர் கிருஷ்ணகுமார்ன்னு அவங்கள கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா, நாமளும் புலவர் கிருஷ்ணகுமார்ன்னு சொல்லலாம். அது என்ன அது படிச்சு வாங்குனா தான் பட்டமா? இந்த புலமை மேல ஒரு அக்கறை இருந்தாலே அந்த பட்டம் போடலாம் தான். 2வது புலமைக்கு மிஞ்சி அறிவுத்துறையே கிடையாது. தமிழ் அறிஞர்கள் வேறு, தமிழ் புலவர்கள் வேறு. புலவர்கள் வந்து அதில கூட மேம்பட்டவர்கள் தான். ஏன்னா, அவங்க தான் முதல்ல புலமை வியப்பாகவே உண்மையை வந்து அ பார்க்கக்கூடியவர்கள். தோன்றுமொழி புலவர்கள்னே சொல்றாங்க. ஆக இத நான் சொல்றத அப்படியே ஒரு காட்சியாக கூட அவங்களால மனக்காட்சியா பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்கள நம்ம கொண்டு வந்து வைக்கிறது தஞ்சாவூர் பெருமை. அது மட்டும் இல்ல, தஞ்சாவூர்ல ஒரு முறை ஒரு புலவர் எம்எல்ஏ ஆயிட்டா, அடுத்தடுத்து புலவர்கள் தான் வரணும். இது புலமைக்கு முதன்மையான அ இடம் தரக்கூடிய தொகுதியாக இருக்கிறபடியால், அந்த அறிவு உள்ளவங்கள மட்டும் நாம இங்க அ கொண்டு வருவோம். அப்படிங்கிறதோட இந்த பதிவ நான் நிறைவு செய்கிறேன். கூடுதலா ஒரு செய்தி. "அன்னாய் இவனோர் இளமாணாக்கன் தன்னூர் மன்றத் தென்னன் கொல்லோ. இறந்தூண் நிரம்பா மேனியொடு விருந்தின் ஊரும் பெரும் செம்மலனே." இது குறுந்தொகை 33வது பாடல்ல இருக்கு. இந்த பாட்டுக்கு உண்மையிலேயே பொருள் தெரியாது. எனக்கும் தெரியாது. யாரும் சொல்றதையும் ஏத்துக்கிற மாரியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இன்னும் மாணாக்கன்ங்கிறான். மாணாக்கன்னா ஸ்டூடெண்ட்டா? அப்புறம் வந்து தன்னூர் மன்றத்து எண்ணன் கொல்லோங்கிறான். அது என்ன வியப்பா இருக்கா? இது அவ்வளவு உரையும் தப்பு தப்பா இருக்கு. அது என்னன்னா, தென்னனா அப்படிங்கிறது தெரியல. விருந்தின் ஊரும் பெரும் சம்மளனேங்கிறான். இப்ப யாராவது விருந்துக்கு கூப்பிட்டா, போயிட்டு நம்ம ராஜா மாரி பேர கெடுத்துட்டு வரக்கூடாது. அதனால விருந்துக்கு கூப்பிடுறவங்களுக்கு விருந்தோம்பல் தெரியுமாங்கிறதை கேட்டுட்டு போகணும். அப்ப இதெல்லாம் மீறி ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காங்கன்னா, அவன் யாரா இருந்திருப்பான்? இந்த மாண்பினையாளனாக இருந்திருப்பானோ? அவன பற்றி அங்க பேசியிருக்காங்களோ? இந்த மாணிங்கிற சொல்லலாம் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. நான் போன பதிவிலே சொன்னேன். திருப்பரிச்சாரகம் அப்படிங்கிற சொல் பெரிய கோயில்ல இருக்கு. ஸ்ரீகாரியம் வேற, திருப்பரிச்சாரகம் வேறங்கிறான். இன்னைக்கு பெரிய கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வெளிச்சத்த தர தொடங்கிருச்சு. அதனால அது அந்த ஃபர்ஸ்ட் லைட் அந்த முதல் வெளிச்சம், அந்த முதல் ஒளி தஞ்சை தொகுதியினுடைய வேட்பாளர் வேட்பாளர் மேல விழுந்தா நல்லது. அ அத நான் வந்து நம்பிக்கையோடயே சொல்றேன். அதனால இயன்ற வரைக்கும் இந்த பரிச்சாரகத்துக்குள்ள பிரச்சாரத்துக்கு நீங்க போகணும்னு இல்ல. இன்னைக்கு தான் தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால நமக்கு தொடர்புகள் நெறைய இருக்கு. இப்பவே படிச்சவங்க, அ எல்லாருடைய தொடர்புகளையும் நீங்க எடுத்து, தஞ்சாவூருக்கு ஒரு புலவர தான் நம்ம வந்து எம்எல்ஏவா ஆக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க எடுத்து சொன்னா போதும். நான் சொன்ன இந்த 3 நிறுவனங்களையும் மீட்டெடுத்து இந்த உலகிற்கு நம்ம பாடம் எடுக்கலாம். இந்த உலகிற்கு தமிழை கற்றுக் கொடுத்து பிழைத்துக் கொள்ளலாம். தமிழ்ல எத்தனையோ கூறுகள் இருக்கு. அதுல இந்த 3 நிறுவனங்களும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்யக்கூடிய கால வேளை இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஓங்கி தேங்காய் உடைச்சுட்டு போங்க. நான் தேங்காய் உடைக்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்றதுல அந்த தலைநாள் பற்றிய அந்த தலைநோய் தீரும் பண்பு இருக்கு. இந்த அறிவு மூளையில ஒரு நொடி தாங்க. ஒரு நொடி அந்த புரிதல் வரணும். 2011ல அந்த அம்மா, ஜெயலலிதா அம்மா
தையில கை வச்சு கலைச்சபோது ஒரு திமிரு காட்டுனாங்க பாருங்க. ஐ ஜஸ்ட் கேன்சல்ட் இட். என்ன அவ்வளோ அலட்சியமா உங்களுக்கு? அத அப்படியே இப்ப சின்னம்மா சொல்றாங்க. நானே உன்ன அரசு வச்சுட்டு போறேன். என்ன ஒரு பேப்பர தூக்கி போட்ட மாரி தூக்கி போடுறியேன்னு. அந்த மாரி தான் உங்க அம்மா தம்பு தண்ட தூக்கி போட்டாங்க. திருத்துங்க. திருத்துறதுக்கான உரிமை உங்கள்ட்ட இருக்கு. ஆ அத நீங்க செஞ்சீங்கன்னா போதும். இந்த அரசியல்ல அது வெளிய தெரிய வரும். அதோட அடுத்தது காரைக்குடி. காரைக்குடியா, தஞ்சாவூரான்னு பார்த்தா, முதல் வெளிச்சம் தஞ்சாவூர் தான். அப்புறம் காரைக்குடிக்கு போலாம். மிக்க நன்றி.